அம்மா வந்து கொஞ்சம் வதக்குறாங்க. ரொம்ப சூடாக்குறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆமாம் கொஞ்சம் ரொம்ப வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஆமாம் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், அதுக்கப்புறம் அம்மா வதக்கிட்டாங்களா, வதக்கிட்டு வெங்காயம் வதக்கிட்டு இதெல்லாம் போதும். ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணணும் வதக்கணும். இது 2 நிமிஷம் அம்மா இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ண வதக்கணும். இப்படி வதக்கணும். கம்மன்னு இப்போவே வாசடிக்கப்பா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வதக்கிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் 2 மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கணும். நீளமாக கட் பண்ண. ஆமாம் நீளமாக 3 மிளகாய் தப்பா சொல்லிட்டு 2 மிளகாய் கேட்குறது. 3 மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு ஆமாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு டொமேட்டோ சூப்பராக இருக்கும். டொமேட்டோ எனக்கு டொமேட்டோ போட்டாலும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கு டொமேட்டோ போடான்னு. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன். கொஞ்சோண்டு போடலாம். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கட்டும். ஆமாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்கட்டும். அதுக்கப்புறம் மஞ்சள், இந்த சாப்பாடு போடுற மஞ்சள் வந்து 2 நல்லா வதங்கிட்டு காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஆச்சி மட்டன் மசாலா பொடி போடணும். வேறு எந்த பொடியும் போடணும். ஆச்சி மட்டன் மசாலா பொடி, அதுக்கப்புறம் பிரியாணி பொடி போட்டுக்கணும். அவ்வளோதான். ஆமாம் தேவையான அளவுக்கு சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா வாங்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கணும். ஓகே நல்லா வதக்கணும். இதனால மல்லி இலை போட போகிறோம். இப்போ பாருங்கள் இப்போ போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஓ பார்த்து நல்லா இருக்கு.